4வது சம் பாருங்கள். தேன்மலர் போட்டித் தேர்வில் பங்கேற்கிறாள். அத்தேர்வில் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் 1 மதிப்பெண் குறைக்கப்படும். முதல் தாளில் அவள் 25 வினாக்கள் தவறாக பதிலளிக்கிறாள். மேலும் தாள் 2இல் 13 வினாக்களுக்கு தவறாக பதிலளிக்கிறாள். அவளுக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு மதிப்பெண் குறைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 25 வினா வந்து தவறு. இப்போ 25 மதிப்பெண் குறைப்பாங்க. அடுத்து 2வது பேப்பரில் வந்து 13 வினா வந்து தவறு. அப்போ அதுக்கு வந்து 13 மார்க் வந்து குறைப்பாங்க. இப்போ ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா, ஏன்னா அவங்க வந்து மொத்தமாக எவ்வளோ குறைப்பாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ 8 3 38 மார்க்கு குறைப்பாங்க. 5வது சம் பாருங்கள். ஒரு வினாடி வினாவில் 3 அடுத்தடுத்த சுற்றுகளில் குழு A பெற்ற மதிப்பெண் 30, -20, -0. குழு B பெற்ற மதிப்பெண் -20, -30, +30 எனில் வெற்றி பெற்ற குழு எதுன்னு கேட்டிருக்காங்க. அதோட முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ A பெற்ற மதிப்பெண் பார்க்கணுன்னா இதை 3ஐயும் கூட்டுவோமா? 30 + -20 + 0னா நமக்கு 10. அதாவது ஏயோட மதிப்பெண் வந்து 10. இது B இதை கூட்டணும்னா -20 + 0 + 30 10 தான் வரும். இப்போ வெற்றி பெற்ற குழு எதுன்னா ரெண்டுமே சமம். அடுத்து இதோட மதிப்பெண்ணை வந்து முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமானா கூட்டினாலும் ஒன்று போல தான் வரும். ஏன்னா அங்கே 30 -20 0 தான் இருக்குது. பிக்கு -20 0 + 30 தான் இருக்குது. இப்போ நம்ம மாற்றி கூட்டிக்கிடலாம். 30 -20 + 0 1 தான். 0 -20 + 30 1 தான். அப்படி இல்லை 30 + 0 -20 நமக்கு ஒரே மதிப்பெண் தான் வரப்போகுது. அடுத்து 6வது பாருங்கள். 11 + 7 ப்ராக்கெட்டுக்குள்ளே +10 மற்றும் 11 + ப்ராக்கெட்டுக்குள்ளே 7 + 10 சமமானவையா? எந்த பண்பின் அடிப்படையில் சமம் கேட்டிருக்காங்க. இது நமக்கு பார்த்தாலே தெரியுது. இது A + B ப்ராக்கெட்டுக்குள்ளே A + B + C = A + ப்ராக்கெட்டுக்குள்ளே B + C. அதாவது சேர்ப்பு பண்பு. இப்போ கூட்டணும்னா 11ஐயும் 7ஐயும் கூட்டினா 18 + 10னா நமக்கு 28ன்னு வரும். இங்கே 11 + 7ஐயும் 10ஐயும் கூட்டினா நமக்கு 17. இது ரெண்டையும் கூட்டினா 28. இப்போ இது வந்து 2 சைடும் சமமாக தான் வரும். சேர்ப்பு பண்பை வந்து நிறைவு செய்யும். அடுத்து 7வது பாருங்கள். கூட்டினால் தீர்வு 2 வரும்படி ஏதாவது 5 இணை முழுக்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் வந்து 2 வர்ற மாதிரி நம்ம எப்படினாலும் எழுதலாம். எடுத்துக்காட்டுக்கு 1 மட்டும் பார்ப்போம். -2 + 4 இதை கூட்டணும்னா நமக்கு ஆன்சர் 2 வரும். இது மாதிரி நம்ம எத்தனை நாளும் எழுதிக்கலாம். அவங்க 5 கேட்டிருக்காங்க. 8வது சம் பாருங்கள். நண்பகல் 12 மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ். வெப்பநிலை மணிக்கு 3 டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை -12 டிகிரி செல்சியஸாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு இடத்தோட வெப்பநிலை வந்து 18 டிகிரி செல்சியஸ். 12 மணிக்கு 18 டிகிரி செல்சியஸ் இருக்குது. 1 மணி நேரம் கூட அங்கே வந்து வெப்பநிலை வந்து 3 டிகிரி செல்சியஸ் குறையுதுன்ட்டாங்க. அப்போ -12 டிகிரி செல்சியஸ் வரும்போது எத்தனை மணின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 12 மணிக்கு 18 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இப்போ 3 3 குறைப்போமா? 18லேருந்து 3 போச்சுன்னா 15, அடுத்து 3 போச்சுன்னா 12, அடுத்து 3 போச்சுன்னா 9, அடுத்து 3 போச்சுன்னா 6, அடுத்து 3 போச்சுன்னா 3, அடுத்து 0, அடுத்து -3, -6, -9, -12. நமக்கு தேவை -12 தான். -12 டிகிரி செல்சியஸ் எப்போன்னு தெரியணும். 15க்கு நேராக இது வந்து 1 மணி, இது 2 மணி, இது 3 மணி, இது 4 மணி, இது 5 மணி, இது வந்து 6 மணி. 6 மணிக்கு வந்து 0 டிகிரி செல்சியஸு. அடுத்து 7 8 9 10. அதாவது பிற்பகல் 10 மணிக்கு வந்து அங்கே வந்து -12 டிகிரி செல்சியஸாக இருக்கும். ஏன்னா நண்பகல்னு சொல்லிட்டாங்க. மதியம் போல் நண்பகல் 12 மணிக்குனா மதியம் போல் 18 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அடுத்து 1 மணி நேரம் ஆகும்போது 3 டிகிரி செல்சியஸ் குறையுது. அப்போ 10 மணிக்கு
நைட்டு 10 மணிக்கு வந்து அந்த இடத்துல வந்து -12 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கும். அடுத்து 9வது பாருங்கள். குறைமுழுவை விடையாக கொண்ட கணக்கை கண்டறிக. குறைமுழுனா மதிப்பு வந்து மைனஸ் சிம்பிளில் வரணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், -9 ப்ளஸ் -5 ப்ளஸ் 6. ரெண்டாவது 18 ப்ளஸ் -12 -6. அடுத்து 3வது வந்து -4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 10. 4வது வந்து 10 ப்ளஸ் -4 ப்ளஸ் 8. இப்போ 9ஐயும் -5ஐயும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு -14ன்னு கிடைக்கும். அதிலேருந்து 6 கழிச்சோம்னா 8ன்னு வரும். -8, ஏன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் சிம்பிள் இருக்குது, அப்போ மைனஸ் வரும். அடுத்து இதை பாருங்கள், இதுதான் குறைமுழுவாக வரும். ஆன்சர் வந்து இதுதான். அடுத்து செக் பண்ணி பாருங்கள். -12 -6 கூட்டுனா நமக்கு -18. -18 +18 கூட்டும்போது இங்கே வந்து 0ன்னு வந்துடும். இது பாருங்கள், -2 + 2 -4 + 2னா -2. அடுத்து இது வந்து 8ன்னு கிடைக்கும். இது வந்து 10ஐயும் 8ஐயும் கூட்டுனா நமக்கு 18. 18லேருந்து 4 போச்சுன்னா 14. அவங்க குறைமுழுன்னு கேட்டிருக்கிறதுனால இதுதான் மைனஸ் சிம்பிளில் வருது. அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், -10 +7. இப்போ கூட்டும்போது 1 ப்ளஸில் இருக்குது, 1 மைனஸில் இருக்குது. அப்போ கழித்து பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதை போடுவோம். அப்போ ஆன்சர் வந்து -3. அடுத்து பாருங்கள், -8 + 10 + -2. இப்போ -8ஐயும் -2ஐயும் கூட்டுனா நமக்கு -10. -10ஐயும் +10ஐயும் கூட்டும்போது நமக்கு மதிப்பு 0ன்னு வரும். அடுத்து 12வது பாருங்கள், 20 + -9 + 9. இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு மதிப்பு வந்து 20ன்னு வரும். சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2-3 தடவை செஞ்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும்.